Good evening to all. So last class ஒரு விஷயம் நமக்கு வராமல் இருந்துச்சா? என்ன சொல்லியிருந்தேன்னா d1 of d of x comma y d1 of x comma y at x comma d1 x1 எடுத்துருமா x2 comma d2 b to metric spaces. The metric spaces எடுத்துட்டு then the product define பண்ணியிருந்தோமா for every x comma y belongs to ஒரு same metric எடுத்துக்குவோம். for every x comma y belongs to x. ஸோ இது மெட்ரிக் இல்லைன்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ எக்ஸை வந்து நம்ம ஆர் வித்து ஆர் எடுத்துக்குவோம். டிங்கிறது d1 d2 ஆர் யூஷுவல் மெட்ரிக் ஆன் ஆர். இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்குன்னா இங்கே d1 ஓகே d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நான் சேமாக எடுத்துக்கிறேன். d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ரெண்டுமே நான் சேமாக எடுத்துக்கிறேன். அப்போ என்னது இது x மைனஸ் ஒய் மாடுலஸ், இது x மைனஸ் ஒய் மாடுலஸ். இதுக்கு என்னது x மைனஸ் ஒய் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இது வாட் இஸ் திஸ் x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறேன்னா d ஆஃப் 1 கமா இது என்ன வரும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் 3 கண்டிஷன் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வராது. ஸோ என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு வந்து -5, ஒய்க்கு வந்து -4, செட்டுக்கு 4 எடுத்துக்கிறேன். இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா செட்டு அதாவது -5 கமா 4 இப்போ எல்லாம் வரும் -5 -4 the whole square 9 square 81 வந்துடும். d of x comma y அதாவது d of x comma y plus d of y comma set வச்சுக்குவோம். இப்போ d of x comma y வந்து -5 -4 plus d of y comma set -4 4. ஸோ இப்போ இங்கே கொடுக்கும்போது என்ன வரும் -5 plus 4 the whole square plus -4 -4 the whole square. இப்போ இது 1000 64 வருமா 64 65 வருது. அப்போ பாருங்கள் இதை விட நமக்கு என்ன கிடச்சிருக்கு, கம்மியாக கிடச்சிருக்கு. அப்படிங்களா? ஃப்ரம் 1 and 2 triangle inequality வந்து satisfy பண்ணல. அதனால் this is not metric. D is not metric on X on R. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான தியரம்ஸ் மாதிரி பார்த்துக்குவோம். தியரம்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு தியரம், ஸோ முக்கியமானது ஃபஸ்ட்டு ஒன். let x comma d be a metric space, then d1 is equal to square root of root d is a metric on x அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். பாருங்கள் சிம்பிளான ப்ரூஃப் தான். இப்போ இதுக்கு என்னென்னா d1 x comma y is equal to square root of d of x comma y for every x comma y belongs to x. ஃபஸ்ட்டு இது வந்து வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படி தானே, ஏன்னா d வந்து நான் நெகட்டிவ் ரியல் நம்பர், அதனால் இது வெல் டிஃபைன்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆயிரும். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ d1 is well defined. First 3 conditions are true, metric or trivial. So triangle inequality பண்ண prove பண்ணுறேன்.
d1 of x comma set is equal to square root of d of x comma set. So d metric தானே, d is metric on x. அப்போ d metricனா d குள்ள triangle inequality எழுதலாம், x comma y plus d of y comma set. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே என்னது நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus b is equal to square root of a plus square root of b if a and b are positive real numbers. ஓகே, அப்போ இது வந்து என்னது பாசிட்டிவ் ஆர் நான் நெகட்டிவ் கூட போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே நான் நெகட்டிவ் குவான்டிட்டினா நம்ம என்ன செய்யலாம், தனித்தனியாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். d of x comma y plus d of y comma set. இதுதான் என்னென்னா d1 of x comma y. இதுதான் என்ன ஆக்சுவலாக இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் பண்ணணும், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகே, இங்கே இன்இக்வாலிட்டி, இந்த இடத்துலையும் ஒரு இன்இக்வாலிட்டி, இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி. d1 of y comma set, therefore d1 of x comma set less than or equal to d1 of x comma y plus d1 of y comma set. For every x comma y comma set belongs to x. ஸோ அது இங்கே முதல் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், லெட்டு x y set belongs to x ன்னு எடுத்துக்கணும். therefore d1 is a metric on x. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா let xd be a metric space. Then so d square is not a metric, need not be a metric. ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா, அந்த ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அதே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா x equal to r with the usual metric d எடுத்துகிட்டு அப்போ என்ன ஆயிரும்னா d1ங்கிறத இப்படி எடுத்துக்கிறேன், d ஸ்கொயர் எடுத்துக்கலாமா. இப்போ d1 of x comma y வந்து d ஸ்கொயர் ஆஃப் x comma y. இதுக்கு மீனிங் என்னென்னா d of x comma y இதை ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். இப்போ என்ன அர்த்தம், x மைனஸ் ஒய் த மாடுலஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன அர்த்தம், x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு சம போட்டோம்ல. ஸோ எக்ஸுக்கு என்ன நம்பர் எடுத்துருக்கோம், எக்ஸுக்கு -5, ஒய்க்கு 4 -4, செட்டுக்கு 4 எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அதனால் இட்ஸ் நாட் மெட்ரிக். இப்போ அதுலேயே இப்போ என்ன விஷயம்னா இன்னொரு இது ஞாபகம், மூணாவது லெட் x, d be a metric space for any b belongs to 1 to infinity. For any b belongs to 1க்கு மேலே, அதுல 1க்கு மேலே b belongs to 1 to infinity. Okay, dp is not a metric. இது முக்கியமான ரிசல்ட். d பவர் 2, 3, 4, 5க்குலாம் இங்கே வராது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, ஸோ அது ஒரு ரிசல்ட்டு. அடுத்து என்னென்னா ஃபோர்த்து ஒரு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு தேர்வு
D1, let x comma D be a metric space, then D1 is equal to D plus 1 plus D is a metric on x. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ரூஃப் ரொம்ப ஈஸியான ப்ரூஃப் தான். இப்போ என்னன்னா D1 ஃபார் x, y belongs to xக்கு D1 of x, y வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. D of x, y 1 plus D of x, y டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது D1ங்கிறது D வந்து வெல் டிஃபைன்கிறதால D1 வந்து வெல் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் 1 2 3 ஆர் ட்ரிவியல். ஸோ 3 கண்டிஷன் நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் நம்ம கரெக்டாக ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா லெட் எக்ஸ், ஒய், செட் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு எடுத்தாச்சா. இப்போ டி ஆஃப் எக்ஸ், செட்டு கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன எழுதணும்? டி ஆஃப் D1க்கு எக்ஸ், செட்டு 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், செட்டு. இதை நான் எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இப்படி எழுதிக்கலாமா பாருங்கள். எல்சிஎம் எடுத்தால் அது வந்துடும். 1 ப்ளஸ் -1 கேன்சல் ஆகி இது வந்துடும். ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? சிலவங்க டேரெக்டாக எழுதுவாங்க, டேரெக்டாக எழுதக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா நான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். டி ஆஃப் எக்ஸ், இது மெட்ரிக் தானே, டி இஸ் மெட்ரிக்னால நான் இப்படி எழுதிக்கலாம். டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட். டி மெட்ரிக்னால இதை எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த குவான்டிட்டி வேணுமா? ஸோ 1 2 பக்கம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் டேக் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் இருக்கும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும், ரிவர்ஸில் வந்துடும். எக்ஸ், செட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 / 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட்டு. இப்போ இந்த டேர்மை கொண்டு வந்துட்டோமா? இந்த டேர்மை கொண்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு -1 வேணும். இப்போ மைனஸால் அப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி ரிவர்ஸில் வரும். எக்ஸ், இங்கே ரிவர்ஸ் பண்ணலையா? ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ மைனஸால் அப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் பண்ணணும். அப்போது -1 / 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் 1 2 பக்கமும் சப்ராக்ட் பண்ணுறோம். 1 - 1 / 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், செட்டு 1 - 1 / 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட்டு. அப்போ நம்ம இதுக்கு பதில் நம்ம இதை எழுதிக்கலாம். இதுக்கு பதில் இதை எழுதிக்கலாமா? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 - 1 / 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய். சிலவங்க டேரெக்டாக எழுதியிருப்பாங்க, டேரெக்டாக எழுதக்கூடாது. இப்படி தான் நீங்கள் எழுத கொண்டு வரணும். ஓகேங்களா? டேரெக்டாக இதுக்கு ட்ரையாங்கிள் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. ரைட். ஸோ இப்போ இது என்னது? இதுபடி போட்டாச்சுன்னா என்ன வந்துடும்? ஸோ ஆல்ரெடி 1 மைனஸ் எழுதியிருந்தோம்னா இதோட டி எழுதியிருப்போம். டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட்டு பை 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் டி ஆஃப் ஒய், செட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 இதாக பிரிச்சுக்கலாமா? டி ஆஃப் எக்ஸ், ஒய் 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட் 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட். இப்போ நமக்கு இன்னும் இந்த டேர்ம் தேவையில்லையே, அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட். இந்த குவான்டிட்டி வந்து இஸ் கிரேட்டர் தென் 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த வேல்யூஸ் அதிகமாகிடும். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதால் இது பண்ணிக்கிறோம். இப்போ என்ன வரும்னா இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். டி ஆஃப் எக்ஸ், ஒய் 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே டி ஆஃப் ஒய், செட்டு 1 ப்ளஸ் டி ஆஃப் ஒய், செட்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இது இருக்குமா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு dxyயால் 2 பக்கம் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதே தான் இங்கேயும். இப்போ இது என்னதுன்னா இது வந்து d1 ஆஃப் எக்ஸ், ஒய்
இது என்ன d1 of y comma z. Therefore d1 of x comma z வந்து is less than or equal to d1 of x comma y plus d1 of y comma z. Therefore this is a metric. d1 is a metric on x. ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு முக்கியமான மெட்ரிக். இது வந்து பவுண்டட் மெட்ரிக். ஏன் பாருங்கள். ஸோ d1 1 plus d by 1 plus d is a bounded metric. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச பவுண்டட் மெட்ரிக் வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் வந்து பவுண்டட் மெட்ரிக். ஸோ இது பவுண்டட் மெட்ரிக். ஏன் பாருங்கள். ஆக்சுவலாக d1 of x comma y d of x comma y சரி எப்படி வச்சுக்கலாமா. 1 plus d of x comma y. இப்போ 1 plus d of x comma y is greater than or equal to d of x comma y for every x comma y belongs to x. ஸோ இது அப்படியே டிவிஷனில் கொண்டு வந்துடலாமா. இதை இங்கே கொண்டு வரும்போது நேரம்னா 1. இது நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஏன்னா இது வந்து 0 ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ d of x comma y வந்து 1 plus d of x comma y வந்துடும். அப்போது இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த இதோட அப்பர் பவுண்ட் வந்து 1. இதுதான் என்னது d1 of x comma yன்னு வச்சுருக்கோம். அப்போ therefore d1 of x comma y is bounded by 1 to 0 for every x comma y belongs to x. Therefore d1 is a bounded metric. So முக்கியமான இன்ஃபர்மேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பவுண்டட் மெட்ரிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஒன். ஃபிஃப்த்து என்ன கொடுக்கலாம்னா ஓகே இன்னொரு மெட்ரிக் இருக்குமே. let x comma d be a metric space. d1 of minimum of 1 comma d of x comma y for x comma y belongs to x is metric. is a metric னு ப்ரூவ் பண்ணணும். metric on x. இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ப்ரூஃப் பாருங்கள். d1 வந்து வெல் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். the conditions 1 2 3 are trivial. ஓகே, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் நம்ம கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும். அது என்னென்னு பாருங்கள். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா let x comma y comma z belongs to x ன்னு எடுத்துட்டு to prove d of x comma z less than or equal to d of x comma y plus d of y comma z. இதை நான் ப்ரூவ் பண்ணணும். எந்த 3 எலமெண்ட் எடுத்தாலும் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூ நான் ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்னென்னா if either d of ஆக்சுவலாக நம்ம என்ன d1க்கு எழுதணுமா, d1க்கு கொண்டு வரணுங்களா. ஓகே ஓகே இஃப் d1 of x comma y ஓகே. இப்போ இந்த மெட்ரிக் வந்து பவுண்டட் மெட்ரிக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதுவும் பவுண்டட் மெட்ரிக் தான். ஸோ போனது ஆக்சுவலாக இது ஒரு பவுண்டட் மெட்ரிக். ஸோ அப்பர் பவுண்ட் வந்து 1 வரும், லோயர் பவுண்டு 0 வரும். சரி, இப்போது d1 of x comma y வந்து 1. ஏன்னா பவுண்டட் மெட்ரிக்னு சொல்லியாச்சுல. அது எப்படி பாருங்கள் பவுண்டட் மெட்ரிக்கான்னு பாருங்கள். ஸோ d1 of x comma y 0 to 1 for every x comma y belongs to x. ஸோ இது பவுண்டட் மெட்ரிக். ஸோ அப்பர் பவுண்டு 1 தான். அப்போது d1 of x comma y வந்து 1 6 d1 of y comma z ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுனா இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுன்னு வந்தால் அது இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா
இது எப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா இந்த மெட்ரிக் எப்படி அசைன் பண்ணோம்னா, இப்போ 2 பாயிண்ட்டை கொடுக்குறோம். இப்போ அந்த நம்பர் வந்து ஒன்னோட கம்மியாக இருந்தால் அந்த நம்பருக்கு அசைன் பண்ணோம். ஆல்ரெடி இந்த மெட்ரிக் அசைன் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த பாயிண்ட்டுக்கு அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ரைட். இப்போது d1 of x, y வந்து 1 அல்லது இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ட்ரூ ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இது லெஸ் தென் 1 எடுக்கிறேன். d1 of x, y. ஸோ அதாவது டிஸ்டன்ஸ் 0க்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆயிரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று 0னா இதுவும் 0 ஆயிரும். அப்போ வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ட்ரூ. ஸோ 1க்கும் ட்ரூ வரும். அப்போ லெஸ் தென் 1க்கு நான் ப்ரூவ் பண்ணணும். அண்டு d1 of y, z வந்து லெஸ் தென் 1 எடுத்துக்கலாமா? இப்போது இதுக்கு d1 of x, y plus d1 of y, z is equal to minimum of 1 of d of x, y plus minimum of 1, d of y, z. இப்போ பாருங்கள், d1 of x, y வந்து லெஸ் தென் 1. அப்போது இந்த இது என்ன வரும்னா இதுதான் எடுத்துப்போம். ஸோ இது வந்து லெஸ் தென் 1 வருதா? அப்போது இது என்னன்னா டேக்ஸ் x, y. ஸோ மினிமம்ங்கிறது ரெண்டில் இந்த நம்பர் கிடைக்கும், இல்லை இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து 1 விட கம்மிங்கிறதுனால நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. அதை நான் எழுதியிருக்கிறேன். அதே தான் இங்கேயும் d of y, z. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. d வந்து மெட்ரிக்னால நம்ம இதை எழுதிக்கலாம். இது greater than or equal to d of x, z எழுதிக்கலாம். ஸோ இதை என்ன எழுதிக்கலாம்? இதை வந்து மினிமத்தை வச்சு எழுதிக்கலாமா? மினிமம் ஆஃப் 1, d of x, z எழுதிக்கலாம். இதுதான் என்னதுன்னா d1 of x, z. therefore இப்போ d1 of x, z விட இது பெருசாக இருக்குது. x, y plus d1 of y, z. therefore d1 is a metric on x. This is also bounded metric. d1 is also a bounded metric on x. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த இடத்துல 1 கொடுத்துருக்காங்களா, 1க்கு இப்போ 2 கொடுத்தா என்ன வரும் பார்ப்போமா? 2 இந்த இடத்துல இப்போ 1 கொடுத்துருக்காங்களா, இந்த 1 கொடுத்துருக்காங்க. ஒன்று கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல? இந்த 1க்கு பதில் வேறு ஏதாவது நம்பர் எழுதிக்கிறேன். 2, 3, 4, 5 இல்லை என்ன நம்பர் எடுத்தால் மெட்ரிக் கிரியேட் ஆகும் பார்க்கலாமா? அப்புறம் இந்த மினிமத்துக்கு பதில் மேக்ஸிமம் போட்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, லெட் x, d be a metric space. இப்போ நான் d1 வந்து மினிமம் ஆஃப் -1, d of x, yன்னு எடுக்கலாமா? எடுத்துகிட்டு மெட்ரிக் ஃபார்ம் பண்ணுமா? ஸோ இது மெட்ரிக் ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா சப்போஸ் வந்து எக்ஸுங்கிறது 6 வித் யூஸ்வல் மெட்ரிக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வல் மெட்ரிக் எடுத்தாச்சு. இப்போது d1 of 1, 1 இப்போ என்ன வரும்? மினிமம் ஆஃப் -1. 1, 1க்கு டிஸ்டன்ஸ் 0 வந்துடும். இப்போ இது மினிமம் -1. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இது கேனாட் பி நெகட்டிவ். அப்போ அதனால் d1 is not metric. ஓகேங்களா? இப்போது இந்த போன இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். let x, d be a metric space. இப்போ நான் வந்து d1 மினிமம் ஆஃப் ஒரு 2 போட்டுக்கலாமா? 2, d of x, y இப்படி செட் பண்ணால் கூட அது மெட்ரிக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஏன் 2ன்னு எடுக்கிறீங்க? இன் ஜென்ரல் a d of x, y for any fixed a belongs to positive real number is also metric. ஓகேங்களா? அது வந்து 1 கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் கொடுத்தாலும் அது வந்து மெட்ரிக் ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ
இப்போ வாட் அபவுட் மேக்ஸிமம் எடுத்தால் மெட்ரிக் ஆகும் பார்ப்போமா? D1 மேக்ஸிமம் எடுக்கிறேன். போன கொஸ்டின் மேக்ஸிமம் ஆஃப் 1, d of x, y. இது மெட்ரிக் ஆகும் பார்க்கலாமா? இஸ் மெட்ரிக் ஆர் நாட்? மெட்ரிக் ஆன் x, d மெட்ரிக் ஆகுமா? ஆகாது. இப்போ என்ன பண்ணுறோம்? லெட்டு x is equal to r with usual metric எடுத்துக்கோ. d1 of 1,1. இப்போ என்ன வரும்? மேக்ஸிமம் ஆஃப் 1. 1,1க்கு அங்கே என்ன 0 வந்துடும். மேக்ஸிமம் வந்து 1 வந்துடுச்சா? இப்போ ரெண்டு சேம் பாயிண்ட்டுக்கு என்னது? ரெண்டு சேம் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 0 அலாட் பண்ணணும். இங்கே 1 அலாட் பண்ணதுனால d1 இஸ் நாட் ஏ மெட்ரிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமானதை விட்டுட்டோம். இப்போ என்னென்னா ஒரு கேங்கிறது Q R RC. இப்போ ஒரு மெட்ரிக் நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, எக்ஸுங்கிறது செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் இன் கேல் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மெட்ரிக் க்ரியேட் பண்ணுறேன். அப்போது ஃபார் 2 சீக்வன்ஸ் x1 yn, இது xn yn பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு d ஆஃப் xn x1, x2 இப்படி எடுத்துக்கிறேன். xn இது ஒரு சீக்வன்ஸ், y1 y2 yn இது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு இடையில் ஒரு மெட்ரிக் நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, சமேஷன் i1 to infinity kn சமேஷன் xi மைனஸ் yi n எடுத்துருக்கோமா? n எடுத்துக்கோ. xn yn by 1 plus xn minus yn. ஸோ இப்படி எடுத்துக்கோ. இப்படி எடுத்தாச்சுன்னா திஸ் இஸ் ஆல்சோ மெட்ரிக். முக்கியமானது வேர் kn என்ன சொல்ல, வேர் kn is nth term of a bounded sequence in kல ஒரு bounded sequence எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? then d is a metric. அது மட்டும் கிடையாது, d வந்து ஒரு மெட்ரிக் மட்டும் கிடையாது, அது ஒரு பவுண்டட் மெட்ரிக்காக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த போன ஃபார்ம் மாதிரியே இருக்கும், d by 1 plus d மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ d is also a bounded metric. ஆக்சுவலாக சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த knக்கு பதில் அவங்க எடுத்திருப்பாங்க. knக்கு பதில் என்ன எடுத்திருப்பாங்கன்னா 1/2 எடுத்திருப்பாங்க. சில புக்கில் பார்த்துருக்கேன் 1/3 எடுத்திருப்பாங்க. பவுண்டட் சீக்வன்ஸ் இந்த சில இதில் 1/n ஃபேக்டோரியல் எடுத்திருப்பாங்க, சில இதில் 1/n எடுத்திருப்பாங்க. ஸோ அவர் சாய்ஸ். ஸோ ஜென்ரலாக கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸில் nth டேர்ம். இந்த மாதிரி நீங்கள் knக்கு பதில் இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் அலாட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா புக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வெரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு x is equal to r. இப்போ x is equal to rன்னு எடுத்துட்டேன். rன்னு எடுத்து d of x, y வந்து x square minus y square எடுத்துக்கிறேன். சிமெட்ரிக்கா? நோ. ஏன்னா d of 1, 1 வந்து என்ன ஆயிரும்னா 1, -1. d of 1, -1 வேல்யூ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு 0 ஆட் பண்ணக்கூடாது. ரைட். அதே நேரத்தில் d of x, y x பவர் 4 minus y power 4 சேம் மெட்ரிக்னா நோ, சேம் ஆன்சர். அப்போ இன் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முக்கியமானது லெட் x, r
d of x comma y xn minus yn. இது வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், முக்கியமான கொஷின்ஸ். வேர் n is any positive odd integer, positive odd integer, பாசிட்டிவ் ஆட் இன்டிஜர் இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆகிடும். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இது வெல் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 1 2 3 இதெல்லாம் ட்ரிவியலாக இருக்கும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். எக்ஸ் கமா செட்டா xn மைனஸ் செட்டன் ஒய்என் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? இப்படி வந்துடும் xn மைனஸ் ஒய்என் y பவர் n மைனஸ் செட்டன். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு வந்துடும். d ஆஃப் x கமா செட் x கமா y ப்ளஸ் d ஆஃப் y கமா செட். therefore d is symmetric on Rல. ஓகே, அடுத்து இன்னொரு மெட்ரிக் இருக்கும். எக்ஸ் வந்து 0,1 எடுத்துகிட்டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. மாடுலஸ் ஆஃப் 1/x மைனஸ் 1/y. ஆக்சுவலாக இது இந்த மாதிரி இருக்கும், xy எக்ஸ் மைனஸ் ஒய் மாடுலஸ். ஸோ இதுவும் மெட்ரிக்காக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்து ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய மெட்ரிக் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஆர் எடுக்கிறாங்க. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் எடுத்தாச்சுன்னா இது மெட்ரிக் வராது. ஏன்னா டி ஆஃப் 1,1 கொடுக்குறோம், இ பவர் 1 மைனஸ் 1, இப்போ இ பவர் 0 1 வந்துருச்சு. இப்போ சேம் பாயிண்ட்டுக்கு என்னது 0. அப்போ டி இஸ் நாட் மெட்ரிக் ஆன் ஆர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுக்க தெரியணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நம்ம மெட்ரிக் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா இன்டீரியர் பாயிண்ட்டு, லிமிட் பாயிண்ட்டு, ஐசோலேட்டட் பாயிண்ட், அந்த மாதிரி டோபாலஜி பக்கம் போயிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.